இங்க பாருங்கப்பா, ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனையே குடுத்தாச்சு. அதனால கூடிய சீக்கிரத்துல ஷேக் ஹசீனாவ எங்க நாட்டுல நீங்க ஒப்படைச்சே ஆகணும். இல்லைன்னா நடக்கிறதே வேற. இப்படி நம்ம கிட்ட பூச்சாண்டி காட்டிட்டு இருந்த வங்கதேசத்துக்கு, நம்ம இந்தியா சரியான பதிலடி குடுத்துருக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். வங்கதேசத்துல இப்ப நிலைமை எப்படி போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கே தெரியும். வங்கதேசத்தோட முன்னாள் பிரதமரா தான் ஷேக் ஹசீனா இருந்தாங்க. அங்க நடந்த போராட்டங்கள்னாலயும், அங்க நடந்த ஒரு சில பிரச்சனைகள்னாலயும், வேற வழியே இல்லாம தன்னோட பதவிய ராஜினாமா பண்ணிட்டு, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நம்ம இந்தியால தான் வந்திருக்காங்க. எத்தனையோ தடவ வங்கதேசம் நம்ம இந்தியா கிட்ட கேட்டுட்டாங்க. லெட்டர் எழுதி பார்த்துட்டாங்க. என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க. ஷேக் ஹசீனாவ எங்க நாட்டுக்கு அனுப்பி வைங்க, அனுப்பி வைங்க, அனுப்பி வைங்கன்னு சொல்லி. ஆனா அந்த விஷயத்துல நம்ம இந்தியா ஸ்டார்ட்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப தெளிவா வந்திருக்கோம். அப்படிலாம் ஷேக் ஹசீனாவ அனுப்பி வைக்க முடியாது. அவங்க எங்க நாட்டுல தான் இருப்பாங்க. அவங்க இங்க தான் பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இதே மாரி நிலைப்பாடுல தான் வந்திருக்கோம். இப்படி இருக்கும்போது, இப்ப வங்கதேசம் இப்ப புதுசு புதுசா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, நேத்து வங்கதேச கோர்ட் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரா ஒரு தீர்ப்பு குடுத்துருக்காங்க. என்னன்னா, ஷேக் ஹசீனானால வங்கதேசத்துல பல உயிர்கள் போயிருக்கு. பல பொருள்கள் சேதாரமாயிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு ஒரே ஒரு தண்டனை தான் குடுக்கணும். அது என்ன தண்டனை தெரியுமா? மரண தண்டனை தான் அவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்னு, இந்த மாரி ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை குடுத்துருக்காங்க. இந்த மாரி ஒரு தண்டனை அறிவிச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் வங்கதேசம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி நமக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன நெனச்சோமோ, அத தான் பண்ணாங்க. பாருங்க, எங்க நாட்டுல ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனையே குடுத்துட்டாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சட்டு புட்டுன்னு சொல்லி ஷேக் ஹசீனாவ எங்ககிட்ட ஒப்படைங்க. அதுதான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா ஷேக் ஹசீனா இந்தியால இருக்கிறது சரியான விஷயம் இல்ல. அவங்க எங்க நாட்டுல ஒரு பெரிய குற்றவாளி. அவங்க நெறைய மனித உரிமை மீறல்கள பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அப்பேற்பட்ட குற்றவாளிக்கு நீங்க உங்க நாட்டுல அடைக்கலம் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்திய வங்கதேசம் உறவு ரொம்ப மோசமா போயிரும்ப்பா. இந்தியா நாங்க சொல்றதெல்லாம் கவனமா வச்சுக்கிட்டு, உடனே ஷேக் ஹசீனாவ எங்க கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு, இந்த மாரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம இந்தியா சரியா நக்கல் அடிச்சு விட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, "இத பாருங்க, உங்க நாட்டுல என்னெல்லாம் நடக்குதோ, அத நாங்க உத்து பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கோம். நீங்க எங்களோட நெய்பர் கண்ட்ரி. அதனால உங்க நாட்டுல ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால உங்க நாட்டுல என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். உங்க நாட்டுல ஜனநாயகம் பாதுகாக்கப்படுறதுக்கு என்ன மாரி விஷயங்கள நாங்க பண்ணணுமோ, அத தொடர்ந்து நாங்க பண்ணி தான் ஆவோம்." அப்படின்னு இந்த மாரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்ப இது மூலமாவே வங்கதேசத்துக்கு நம்ம இந்தியா ஒரு சரியான பதிலடிய குடுத்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம என்ன சொல்லாம சொல்லியிருக்கோம், "இத பாருங்கப்பா, ஷேக் ஹசீனாவலாம் உங்க நாட்டுக்குலாம் அனுப்ப முடியாது. அவங்க இங்க தான் இருப்பாங்க. உங்கனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அவங்க இங்க தான் பாதுகாப்பா இருப்பாங்க." அப்படின்னு நம்ம சொல்லாம சொல்லியிருக்கோங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம், "அது எப்படி இந்தியானால ஷேக் ஹசீனாவ பங்களாதேஷ்க்கு அனுப்ப முடியாம இருக்க முடியும்? ஏன்னா ஷேக் ஹசீனா குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாம பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் இடையில எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி வேற போட்டிருக்கோம். அந்த ட்ரீட்டிக்கு அண்டர்ல பங்களாதேஷ் கேட்கும்போது, நம்ம ஷேக் ஹசீனாவ அவங்க நாட்டுக்கு அனுப்பி தானே ஆக முடியும். அத எப்படி நம்ம மறுக்க முடியும்? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தானே கேட்கிறீங்க. இந்த விஷயத்துல தான் எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டினா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டினா என்ன அப்படின்னா, நாடு கடத்தும் ஒப்பந்தம் தான். இப்போ ஒரு நாட்டுல இருந்து ஒரு முக்கியமான குற்றவாளி நம்ம நாட்டுக்கு தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த நாடு அந்த குற்றவாளிய ஒப்படைக்க சொல்லும்போது, நம்ம ஒப்படைச்சு தான் ஆகணும். ஆனா இந்த விஷயத்துல இதே எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டில என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இதே ஒரு சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்காண்டி வேணும்னே ஒரு சில பேர டார்கெட் பண்ணி, அப்ப அவங்கள நாடு கடத்தணும்னு சொல்றாங்க அப்டின்னா, அந்த சமயத்துல அவங்கள அந்த நாடு கிட்ட ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்டின்னு சொல்லிட்டு, எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டில இத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, ஷேக் ஹசீனா மேல வீண் பழிய சுமத்துறாங்க அப்டின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா, இந்த மாரி ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை குடுத்தது, அங்க உள்ள
சுப்ரீம் கோர்ட்டோ இல்ல வேற ஏதோ கோர்ட்டோ கிடையாது. அங்க யார் இந்த மாரி ஒரு தண்டனைய குடுத்துருக்காங்க அப்டின்னா, இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் ட்ரிபியூனல் அதாவது 1971 வார்ல பாகிஸ்தான் எவ்வளோ மோசமா நடந்துக்கிட்டாங்க அப்டின்றத விசாரிக்கிறதுக்காண்டி ஒரு கோர்ட் வந்து அமைச்சாங்க. அந்த ஒரு கோர்ட் தான் இந்த தீர்ப்ப வந்து குடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது, இத எப்படி வந்து ஏத்துக்க முடியும்? அதனால இதையெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது, இவங்க வேணும்னே வந்து ஷேக் ஹசீனா மேல ஒரு அவதூறு பரப்பி, அவங்களுக்கு ஒரு தண்டனை வாங்கி குடுக்கணும்னு சொல்லிட்டு படாத பாடு படுறாங்க. அப்படி இருக்கும்போது, இது ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் அப்டின்னு சொல்லிட்டு கிளீனா தெரியும்போது, நம்ம எப்படி வந்து ஷேக் ஹசீனாவ பங்களாதேஷ்க்கு வந்து அனுப்பி வைக்க முடியும்? அதனால தான் இந்த விஷயத்துல நம்ம இந்தியா ரொம்ப தெளிவா இருக்கோம். "எப்பா நீங்க வேணும்னே அவங்க மேல பழிய தூக்கி போடுறீங்க. உங்க பழிக்கெல்லாம் நாங்க ஆளாக முடியாது. ஷேக் ஹசீனா இந்தியால தான் தொடர்ந்து இருப்பாங்க" அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்டாண்ட்ல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கோம். ஆனா உண்மையிலே நம்ம இந்தியா இந்த மாரி ஒரு நிலைப்பாடு எடுத்தவுனே, பங்களாதேஷ் நொந்தே போயிருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன நெனச்சுட்டு இருந்தாங்க அப்புட்ன்னா, எப்படியாவது ஷேக் ஹசீனாவ தன்னோட நாட்டுக்கு வந்து கூட்டு போயிரணும். ஏன்னா நம்ம இந்தியா கிட்ட நம்ம சாஃப்ட்டா சொல்லி பார்த்தோம். நம்ம வந்து ஹார்ஸா சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்படி வந்து நம்ம தண்டனை கூட குடுத்து பார்த்துட்டோம். எதுக்குமே இந்தியா வந்து அசைய மாட்றாங்களே! இந்தியா வந்து இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்களே அப்படின்னு, நம்ம இந்தியாவ பார்த்து பங்களாதேஷ் வந்து மிரண்டே போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இருக்கோம். ஏன்னா பங்களாதேஷ பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்புட்ன்னா, எப்படியாவது ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை வாங்கி குடுக்கணும் அப்படின்றதுல தான் ஒரு குறிக்கோளா வந்திருக்காங்க. இப்ப இது மூலமா நம்ம இந்தியா என்ன ப்ரூவ் பண்ணிட்டாங்க, நீங்க உங்க நாட்ல என்ன தண்டனை வேணா குடுத்துக்கோங்க. ஷேக் ஹசீனாவுக்கு எதிரா என்ன வேணா பண்ணிக்கோங்க. அத பத்தி எங்களுக்கு கவலையே இல்ல. அவங்க எங்க நாட்ல சேஃபா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு விஷயம் மூலமா நம்ம பங்களாதேஷ்க்கு கிளீனா ப்ரூவ் பண்ணிட்டோங்க. சரி இதையெல்லாம் சொல்லும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம், இப்ப வங்கதேசத்துல ஷேக் ஹசீனா தன்னோட பதவிய ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இப்ப வங்கதேசத்துல இடைக்கால அரசு தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஷேக் ஹசீனாவ ஏன் இவ்ளோ தூரம் பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க? இந்தியால இருந்து ஏன் வந்து அவங்கள வங்கதேசத்துக்கு கூப்ட்டு போணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இதுக்கு தான் என்ன காரணம் அப்புட்ன்னா, அவங்களுக்கு தேவ எப்படியாவது ஷேக் ஹசீனாவோட அடையாளத்த வந்து அழிக்கணும். அதாவது ஷேக் ஹசீனா அப்படின்றவங்க சாதாரணவங்க கிடையாது. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேசம் அப்படின்ற ஒரு தனி நாடு உருவாக காரணமா இருந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட மகள் தான் வந்து ஷேக் ஹசீனா. அந்த வரலாற எப்படியாவது மறைக்கணும் அப்படின்னு தான் வங்கதேச இடைக்கால அரசு இவ்ளோ தூரம் பாடுபடுறாங்க. இந்த ஒரு வரலாற ஷேக் ஹசீனா இருக்கிற வரைக்கும் அவங்கனால மறைக்கவே முடியாது. ஏன்னா ஷேக் ஹசீனா என்னலாம் பண்ணாங்க, ஷேக் ஹசீனாவோட தந்தை என்னலாம் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்குமே கிளீனா வந்து தெரியும். ஆனா ஷேக் ஹசீனாவுக்கு வந்து மரண தண்டனை குடுத்து, அவங்க ஆள் அட்ரஸே இல்லாம பண்ணிட்டோம் அப்புட்ன்னா, அந்த ஒரு வரலாறே மறந்து போயிரும். பாகிஸ்தான்ல இருந்து தான் வங்கதேசம் உருவாச்சு. இந்தியா வந்து வங்கதேசம் உருவானதுக்கு உதவி பண்ணாங்க. அப்படின்ற வரலாறையே ஈஸியா வந்து மறைச்சிரலாம். வங்கதேசம் வந்து ஒரு புத்துயிர் பெறும் அப்படின்னு தான், இந்த மாரி பல விஷயங்கள வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு நம்ம இந்தியா விடுவாங்களா? ஏன்னா வங்கதேசம் அப்படின்ற ஒரு நாடு உருவாறதுக்கு காரணமா இருந்ததே நம்ம தான். நம்ம அவ்வளோ தூரம் வந்து வங்கதேசத்துக்கு சப்போர்ட் பண்ணோம். நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள் வங்கதேசத்துக்காண்டி எவ்ளோ தூரம் போராடுனாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க இஷ்டத்துக்கு நன்றிய மறந்துட்டு, இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் கூட போய் கைகோர்ப்பாங்க. அத பார்த்துட்டு நம்ம சும்மா இருப்போமா? அதனால ஷேக் ஹசீனாவ பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. இந்த ஒரு கடமைய நம்ம இந்தியா கரெக்ட்டா புரிஞ்சுகிட்டு, அத கரெக்ட்டா வந்து பண்றாங்க. ஏன்னா, ஒவ்வொரு அடையாளத்தையுமே வங்கதேசம் வந்து அழிக்கணும்னு நெனைக்கிறாங்க. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்பட்ட நாள வந்து துக்க நாளா அனுசரிச்சு, அங்க வந்து எல்லாருமே அத வந்து துக்க நாளா வந்து பார்ப்பாங்க. ஆனா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பங்களாதேஷ்ல என்ன பண்ணாங்க அப்புட்ன்னா, அத வந்து துக்க நாள் லிஸ்ட்ல இருந்தே வந்து தூக்கிட்டாங்க. அவங்களுக்கு தேவ வரலாற அப்படியே மறைக்கணும். அதுக்கு எதிரா என்னெல்லாம் பண்ணணுமோ, அது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, என்னதான் வங்கதேசம் வந்து ட்ரை பண்ணாலும், நம்ம அவ்ளோ ஈஸியா வரலாற மறைக்க விட மாட்டோம் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. இன்னும் என்னெல்லாம் அவங்க பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.